ரவுடி கலாச்சாரம்ன்றது திமுக ஆட்சியில அதிக அளவுல இருக்குது அப்படின்னு மக்கள் வெளிப்படையா சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இந்த போதை கலாச்சாரத்தினாலதான் அப்படின்றது ஆயிடுச்சு. ஏன் இதை அமைச்சர்கள் கேட்கணும், அமைச்சர்கள் கேட்கல அப்படின்னா முதல்வரோ துணை முதல்வர்களோ கேட்கணும். ஏன் இப்ப வர எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம இருக்காங்க? திருத்தணில இருந்து வராங்களா, அங்க பாமரன ஒருத்தனை வெட்டுறான் 3 பேர் சேர்ந்து. ஆனா அது விவாத பொருளா வராது. அதிமுக கூட்டணி பலமா இருக்குதா பலவீனமா இருக்குதா? ஏன் திமுக ஆட்சி இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஆட்சியை கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. 1949 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி திமுக, பாரம்பரியம் மிக்க கட்சி. எவ்வளவோ பேர் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உயிரை தியாகம் பண்ணி அந்த கட்சியில உழைச்சிருக்காங்க. இப்போ உங்களால நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி இதுக்கு மேல என்னன்னா அந்த மக்களையும் அந்த ஆசிரியர்களையும் அந்த செவிலியர்களையும் நீங்க கொச்சைப்படுத்துறீங்க. காரணம் என்னன்னா இவங்க சொல்லுவாங்க அதிமுக ஆட்சி காலத்துல தனியாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு, மீதி மண்டலங்களை நாங்க கொடுக்குறோம். அதிமுக ஆட்சி காலத்துல கொடுத்த இடத்துல போராடின இடத்துல தான் ஒன்றையுமே நிறைவேற்றாம நீங்க இப்படியே வெறும் வாய் சவடால் மட்டும் திமுக அரசாங்கம் பேசிட்டு இருக்கு. அப்பா மகனை பாராட்டுறதுக்காக ஒரு மாநாடு, அண்ணன் தங்கச்சியை பாராட்டுறதுக்காக ஒரு மாநாடு. இதுதான் இப்ப குடும்பம். இப்போ தொடர்ந்து திமுக ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு விரோத செயல்கள் தான் நிறைய நடக்குது அப்படின்னு ஊடகவியலாளர், பத்திரிகையாளர்கள், மக்கள் உட்பட நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் அமைச்சர்களும் இருக்கிறாங்க, அதாவது காவல்துறையினரும் இருக்காங்க, அதை ரவுடிஷம் பண்ணிட்டு இருக்காங்க. ரவுடி கலாச்சாரம்ன்றது திமுக ஆட்சியில் அதிக அளவில் இருக்குது அப்படின்னு மக்கள் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இந்த போதை கலாச்சாரத்தினால தான் அப்படின்றது ஆயிடுச்சு. ஏன் இதை அமைச்சர்கள் கேட்கணும், அமைச்சர்கள் கேட்கல அப்படின்னா முதல்வரோ துணை முதல்வர்களோ கேட்கணும். ஏன் இப்ப வர எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம இருக்காங்க? இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது. இதை தடுக்கணும்னு நினைச்சா ஏன் மறுபடியும் அவர்களுக்கு ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இல்லையா அப்படின்றத கூட நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல, அவங்க எதை நம்பி இருக்காங்கன்னா, அதாவது கூட்டணியை நம்பி இருக்காங்க. கூட்டணி கட்சிகள்லாம் என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி நம்மளை விட்டு போக மாட்டாங்க. கூட்டணி நம்பியிருக்காங்க. ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குது, அப்புறம் பொருளாதார வலிமை நமக்கு இருக்குது, கட்டமைப்பு நமக்கு இருக்குது. அப்போ எப்படி நம்ம ஆட்சியில் உட்காந்துடலாம், அதுக்கடுத்தது தேர்தல் வாக்குறுதி, அது ஒரு கதாநாயகனாக வச்சுருக்கலாம் அப்படின்னு. ஆனால் இந்த இடம் இதையெல்லாம் தாண்டி இந்த திமுக அரசாங்கம் படுதோல்வியை சந்திக்கும். இப்போ இன்றைக்கி எடுத்துக்கோங்க, எங்கே போகிறாங்க? தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் மாளிகை எதிர 13 நாள் போராட்டம். சுதந்திரம் பெற்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி அங்கே கொடியேற்றணுன்றதுக்காக நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று பெற்று 13ஆம் தேதி அவங்கள 1ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் அவங்க போராட்டம் பண்ணவங்கள இரவோடு இரவாக அடித்து விரட்டினாங்களா? அதுக்கு பிறகு அவங்க போராட்டம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்களா? இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு இடம் கொடுக்கல. ஆனால் நீதிமன்றம் சொல்லிச்சு அவங்களுக்கு மாற்று இடம் கொடுக்கணும்னு. இன்னைக்கு வரைக்கும் அதை அனுமதி கொடுக்கல. அங்கே போராட்டம் பண்ணவங்க அடுத்தது செக்ரட்டரியேட்டில் போய் போராட்டம் பண்ணுறாங்க, மெரினா கடற்கரையில் போய் போராட்டம் பண்ணுறாங்க. இன்னைக்கு என்னாச்சு? அண்ணா அறிவாலயம் முன்னாடியே இன்னைக்கு போராட்டம். கண்டிப்பா அந்த தொடர்ந்து, அதாவது வாக்குறுதிகள், அதாவது 2021 திமுகவுக்கு வெற்றி பெறதற்கு முக்கியத்துவமா இருந்ததே இந்த தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா இந்த தேர்தல் வாக்குறுதிகள் பல கொடுத்தாங்க, மக்களும் அதை நம்பி திமுகவுக்கு வாக்களிச்சாங்க, திமுகவை ஆட்சி கட்டில அமர்த்தினாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த வாக்குறுதிகள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் 356 இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள், அதாவது தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக, மருத்துவர்களுக்கு எதிராக, இடைநிலை ஆசிரியர்களுக்கு எதிராக, செவிலியர்களுக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை திமுக தொடர்ந்து செய்து அப்படின்ட்டு எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி தூய்மை பணியாளர்கள் அண்ணா அறிவாலயம் முன்பே இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது போராட்டங்களை மேற்கொண்டிருக்காங்க. அவங்களையும் வலுக்கட்டாயமாக இழுத்து அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்திட்டு போற காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடியுது. ஏன் திமுக ஆட்சி இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஆட்சியை கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப தமிழ்நாட்டில் 15, சென்னையில் 15 மண்டலம். இதே போல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நெல்லையில், சேலத்தில், நீலகிரியில், கோவையில், எல்லா மாவட்டத்திலையும், மதுரையில், நாமக்கல்லில், எல்லா மாவட்டத்திலையும் இந்த தூய்மை பணியாளர் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒப்பந்த அடிப்படையில் இருக்கிறவங்க, இல்லை தற்காலிக அடிப்படையில் இருக்கிறவங்க, அவங்களும் நிரந்தரம் எங்களை பண்ணுங்கன்னு போராடுறாங்க. காரணம் என்னென்னா இவங்க சொல்லுவாங்க அதிமுக ஆட்சி காலத்தில் தனியாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு, மீதி மண்டலங்களை நாங்கள் கொடுக்குறோன்னு.
அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுத்த இடத்துல போராடின இடத்துல தான் ஐயா ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது நேராக போய் உட்காந்து நாங்கள் உங்களுக்கு நிரந்தரம் பண்ணுறோன்னு 153வது வாக்குறுதியும் 285வது வாக்குறுதியும் அவங்களுக்கு கொடுத்தாங்க. உள்ளாட்சித்துறையில் தற்காலிகமாக இருக்கிறவங்க ஒப்பந்த பணியாளர்கள், அதாவது டெம்பரரி எம்ப்ளாயீஸ், அப்புறம் அவுட் சோர்சிங்கில் வந்தவங்க, இவங்கள நாங்கள் நிரந்தரம் பண்ணுவோன்னு நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்குறீங்க. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு அவங்க கேட்குறாங்க. நீங்கள் மறுபடியும் அதிமுக ஆட்சியை நீங்கள் கம்பேர் பண்ணி சொன்னீங்கன்னா, நீங்கள் தானங்க போய் சொன்னீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் உங்களை மாற்றி காட்டுறோம், நிரந்தரம் பண்ணுறோன்னு சொல்லி. இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றோம். பேச்சுவார்த்தைக்கு என்ன இருக்குது? நீங்கள் என்ன தேர்தல் வாக்குறுதி சொன்னீங்களோ அதை நிறைவேற்றுங்க. அதே மாதிரி தான் ஆசிரியர்கள் டெட்டு தகுதி தேர்வு எழுதின ஆசிரியர்கள் 2013 அவங்களுக்கு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நிரந்தர வேலை கொடுப்போன்னு நீங்கள் தான் 177வது வாக்குறுதியாக கொடுத்தீங்க. உங்கள் வாக்குறுதி நம்பர் 177. டெட்டு எழுதின ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் வந்த உடனே நிரந்தர வேலை கொடுப்போன்னு அத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆசிரியர்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்கள் செய்யலை. 181வது வாக்குறுதியாக நீங்கள் சொன்னீங்க பகுதி நேர ஆசிரியர்களுக்கு, இது பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ், ஓவிய ஆசிரியர், அதேமாதிரி உடற்பயிற்சி ஆசிரியர், இவர்களுக்கெல்லாம் நிரந்தர வேலை கொடுப்போன்னு நீங்கள் தான் கொடுத்தீங்க. உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்கீங்க. இப்போல்லாம் தற்காலிகமாக வேலை செய்கிறீங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்துடும் நிரந்தரம் பண்ணுவோன்னு. இன்றைக்கு வரைக்கும் அவங்கள பண்ணல. அதேமாதிரி 311வது வாக்குறுதியாக என்ன சொன்னீங்க? சம வேலைக்கு சம ஊதியம். இடைநிலை ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு சம வேலைக்கு சம ஊதியம் நாங்கள் வந்த உடனே கொடுப்போம் அப்படின்னு 3000 சில்லற ஒரு நாள் தள்ளி அவங்க வேலைக்கு சேர்ந்தால 3500 ரூபா கிட்ட அவங்களுக்கு குறையுது அடிப்படை ஊதியத்தில். அவங்க 20,000 பேருக்கும் இதே மாதிரி கடந்த ஆட்சி இருக்கும்போது ஸ்டாலின் ஐயா போய் உட்காந்து சொன்னார், எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் வந்த உடனே உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும்ல. இன்றைக்கும் அவங்கள ஏதோ தீவிரவாதி மாதிரி அவங்கள பிடிச்சி ஒவ்வொரு தடவையும் எடுத்து இங்கே அவங்க போராட்டம் பண்ணால் கொண்டு போய் கிளம்பாக்கத்தில் விட்டுருது, கண்ட இடத்துல கொண்டு போய் விட்டுருது, பிரித்து விட்டுருது. இப்படி ஆசிரியர்கள், நாளை வருங்கால தூண்களை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்களை இவ்வளவு கேவலமாக திமுக ஆட்சி நடத்தலாமா? எவ்வளோ பெரிய அசிங்கம் அது. அதே மாதிரி செவிலியர்கள் போராட்டம். செவிலியர்களுக்காக நர்ஸுங்களுக்கு நீங்கள் தான் சொன்னீங்க. அவங்களுக்கு என்ன சொன்னீங்க? இப்போ இடைநிலை சுகாதார பணியாளர்கள் அவங்க தற்காலிகமாக இருக்கிறவங்க மொத்த பேரும் பர்மனன்ட் பண்ணி நீங்கள் 356 356 வாக்குறுதியாக கொடுத்தீங்க. இன்றைக்கி அவங்க போராட்டம் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான போராட்டம். எந்த அளவுக்கு போராட்டம்? டிஎம்எஸ்ல உட்காந்து பெரிய போராட்டம். அவங்க அது ஜெயில் மாதிரி உள்ளே வச்சுட்டு நீங்கள் மண்டபத்தில் அடைச்சிட்டு வெளியவும் விட மாட்டேன்றீங்க, வெளியே இருக்கிறவங்கள உள்ளேயும் போக விட மாட்டேறீங்க. இந்த மாதிரி பண்ணுறீங்க. அவங்களும் தீவிரவாதிய மாதிரி பண்ணுறீங்க. இது அரசு ஊழியர்கள். இன்னைக்கு அரசு ஊழியர்கள் லட்சக்கணக்கான ஊழியர்கள் 16 லட்சம் பேர் இன்னைக்கு போராட்டம். அப்போ அவங்க நிலைமை என்ன? நீங்கள் தான் வாக்குறுதி கொடுத்தீங்க, 309வது வாக்குறுதியாக கொடுத்தீங்க, போக்குவரத்து தொழிலாளர்கள் கொடுத்தீங்க, 152வது வாக்குறுதியாக கொடுத்தீங்க. உங்களுக்கும் நிரந்தரம் பண்ணிடுவோம், உங்களுக்கும் பணி காலி பணியிடங்களை நிரப்புவோம், பழைய பென்ஷன் திட்டத்தை உங்களுக்கும் கொடுத்துருவோன்னு சொன்னீங்க. இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றலையே. ஒன்றையுமே நிறைவேற்றாம நீங்கள் இப்படியே வெறும் வாய் சவடால் மட்டும் திமுக அரசாங்கம் பேசிட்டு இருக்குது. விவசாயிகள் இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயிகள் போராட்டம்னா எங்களுக்கு தகுந்த இழப்பீடை கொடுக்கப்படவில்லை. இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான போராட்டங்கள் கண்டிப்பா தேர்தல் நெருங்குற நேரத்துல இப்போ அதிமுக ஆட்சியில இருக்கும்போது திமுக தூண்டுதலின் பெயர்கள்ல மக்கள் பண்ணுவாங்க. இப்ப திமுக ஆட்சியில இருக்கும்போது அதிமுகவுடைய தூண்டுதலின் பெயர்ல தான் பண்றாங்க அப்படின்ற ஒரு கட்டமைப்பு இருக்கே. எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது அதிமுக போய் நிற்குதா? இல்லை எடப்பாடியார் போய் அந்த போராட்டத்தில் கலந்துருக்காரா? காட்டுங்க. ஏதாவது ஒரு இடத்துல போய் எடப்பாடியார் தூண்டுதலின் பெயர்ல இவர்கள் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஸ்டாலின் ஐயா கடந்த காலத்துல போய் பார்த்தோம், நேர்ல போய் நின்று அவர் பேசுறத பார்த்தோம். இப்ப எந்த இடத்துல பாக்குறீங்க? நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிங்க, நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை அதிமுக தூண்டுதோ யார் தூண்டுறாங்களோ அது நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி. இதுக்கு மேல என்னன்னா அந்த மக்களையும் அந்த ஆசிரியர்களையும் அந்த செவிலியர்களையும் நீங்க கொச்சைப்படுத்துறீங்க. அவங்களுக்கு நீங்கள் வாக்குறுதியை கொடுத்துட்டு அவங்ககிட்ட ஓட்டு வாங்கிட்டு இப்போ அதிமுக சொல்றதால தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அப்போ அவங்கள கொச்சைப்படுத்துகிற மாதிரிலாம் ஆகுது. அப்போ இந்த தடவை நீங்கள் கனிமொழி அம்மா தலைமையில் ஒரு குழு போட்டிருக்கீங்களா? தேர்தல் வாக்குறுதிக்கு ஒரு குழு போட்டிருக்கீங்களா? அதே கனிமொழி அம்மா இப்போ குழு கேட்பாங்கல்ல, போன தேர்தல் வாக்குறுதி நியமிக்கிற குழுலையும் கனிமொழி அம்மா இருந்தாங்க டிஆர் பாலு தலைமையில். இன்றைக்கு அதே கனிமொழி அம்மா தான் இருக்கிறாங்க.
அவங்க ஏற்பாடு பண்ண அந்த தேர்தல் வாக்குறுதி தான். சார், இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்ப மகளிர் மாநாடுன்னு ஒண்ணு நடத்தி இப்போ இத்தனையோ மகளிர்கள், அதாவது தமிழ்நாட்டுல எத்தனையோ லட்சக்கணக்கான மகளிர்கள் உரிமை தொகை மூலியமா, அதாவது மகளிர் உரிமை தொகை மூலியமா வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா துணை முதல்வர் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி பார்க்கும்போது விளம்பர மாடல் அரசு அப்படின்றத ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நிரூபணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க. இப்போ நீங்க பாத்துக்கோங்க, நீங்களே சொல்லிட்டீங்க. இப்போ நீங்க ஒரு ஊடகவியாளர், உங்களால என்ன சொல்ல முடியுது? அதாவது 1949 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி திமுக, பாரம்பரியம் மிக்க கட்சி. எவ்வளவோ பேர் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உயிரை தியாகம் பண்ணி அந்த கட்சியில் உழைச்சிருக்காங்க. இப்போ உங்களால் இந்த 5 வருஷத்துலேயே ஐயா ஸ்டாலின் ஆட்சியிலேயே 2 விஷயத்தை ரொம்ப குறிப்பாக சொல்ல முடியுது. எது? இளைஞரணி மாநாடு நடந்துச்சா உதயநிதி தலைமையிலன்னு சொல்ல முடிஞ்சுது. அடுத்தது கனிமொழி அம்மா இளைஞரணி மகளிர் அணி மாநாடு சொல்ல முடியுது. வேற ஏதாவது சொல்ல முடியுதா? வேறு தலைவர்களே இல்லையா திமுகவில்? அவங்கள பாராட்ட மனசு இல்லையா? அவங்க தலைமையில் ஒரு மாநாடோ ஒரு குழுவோ பண்ண முடியாதா? அப்போது அப்பா மகனை பாராட்டுறதுக்காக ஒரு மாநாடு, அப்பா தங்கச்சி அண்ணன் தங்கச்சியை பாராட்டுறதுக்காக ஒரு மாநாடு. இதுதான் இப்போ குடும்பம். இந்த குடும்பத்துக்குள்ளே எந்த அளவுக்கு சுருங்கிருச்சு பாருங்க. அப்போது அடுத்தவர்களை ஒரு வளம் மிக்கவர்களாக பலம் மிக்கவர்களாக ஆளுமை மிக்கவர்களாக தன் கட்சியில் அடையாளப்படுத்தக்கூட இன்னொருத்தரை விரும்பல. அப்ப என்ன அர்த்தம்? யோசிச்சு பாருங்க. அதே கலைஞர் கருணாநிதி இருக்கும்போதாவது நிறைய பேர் அடையாளப்படுத்தப்பட்டார்கள். பேராசிரியர் அன்பழகன்லேருந்து அத்தனை பேர் அடையாளப்படுத்தப்பட்டார்கள். பெரிய பெரிய ஜாம்பவான்னு சொல்லுவாங்க. அப்போ கே நேருலேருந்து நம்ம இவர் ஆறுமுகம் அவர்கள்லேருந்து நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அன்பழகன் அவர்கள்லேருந்து துரைமுருகன் அவர்கள்லேருந்து பொன்முடி அவர்கள்லேருந்து வீரபாண்டி ஆறுமுகம், இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஜாம்புவானில் காமிச்சு அவங்க தலைமையில் மாநாடு நடத்தி அவங்கள பாராட்டுற விஷயங்கள் இருக்கும். இப்போ அந்த விஷயங்கள் கூட இல்லையா திமுக இப்போ? அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ எதை நோக்கி திமுக போகுது? ஒரு குடும்பத்தை நோக்கி மட்டும் போதில்லை, மக்களுக்கு. ஆனால் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னா அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும். மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை நீங்கள் செய்தால்தான். இப்போது இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு துறை ரீதியாக சொல்லிட்டோம். பாமர மக்களுக்கு நீங்கள் சொன்னதை இன்னைக்கு வரைக்கும் செய்தீங்களா? அதாவது கரண்ட் பில்லு மாதம் மாதம் கணக்கிடுவோன்னு சொன்னீங்களே, அடிப்படை வந்த உடனே அதை நீங்கள் செய்தீங்களா? செய்யல. மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து பண்ணுவேன்னு சொன்னீங்க, செய்தீங்களா? நீட்டை தான் ரத்து பண்ண முடியல, அதை ஏமாத்தியாச்சு. ஆனால் கல்வி கடனை ரத்து பண்ணணும்னு சொன்னீங்களா, செய்தீங்களா? 2.5% நீட்டில் வந்து எய்டட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்களா, செய்தீங்களா? கேஸுக்கு 100 ரூபா குறைப்பேன்னு சொன்னீங்களா, செய்தீங்களா? இதெல்லாம் கேட்பாங்கல்ல. இதெல்லாம் சாதாரண பாமரர்களுக்கு. இன்றைக்கி போக்குவரத்தை எடுத்துக்கிட்டா சாதாரண வண்டி, ஒரு லோடு வண்டி ஓட்டுறான்னா அவனுக்கு டீசலுக்கு வந்து 4 ரூபா குறைப்பேன்னு சொன்னீங்க, வந்த உடனே ஆச்சு 5 வருஷம் ஆக போகுது. இன்றைக்கி வரைக்கும் ஒரு நயா பைசா குறைக்கல. எதையுமே நீங்கள் பெரிய அளவில் செய்யல. மின்கட்டணம் 3 முறை உயர்த்தி, மின்கட்டணம் 3 முறை உயர்த்தியாச்சு, சொத்து வரி உயர்த்தியாச்சு, பால் பொருட்கள் போல் உயர்த்தியாச்சு, குப்பை வரி உயர்த்தியாச்சு, குடிநீர் கட்டணம் உயர்த்தியாச்சு. ஒவ்வொரு நேரமும் உயர்ந்துட்டே போகுது. ஆன்லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை சொத்து வரி அது பாட்டுக்கு உயருது. யாரும் ஒன்றும் கேட்க முடியல. அப்போது நிர்வாக திறனற்ற ஆட்சியாக இருக்குது. இப்போது நீங்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி எடுத்துக்கோங்க, ஜெயலலிதா ஆட்சி எடுத்துக்கோங்க, அதே மாதிரி நம்ம எடப்பாடியார் ஆட்சிக்கு எடுங்க. அத்தியாவசிய தேவைகளில் உயர்த்துறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஒரு 50 காசு இல்லை 1 ரூபாய் உயர்த்துறது கூட ரொம்ப யோசித்து தான் உயர்த்துவாங்க. அத்தியாவசிய பொருட்கள், ஆடம்ப பொருட்களுக்கு உயர்த்துவாங்க. அத்தியாவசிய பொருட்களில் விலையேற்றத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து கொண்டே வரமாட்டார். ஏன்னா அது கடைக்கோடி மக்களை பாதிக்கும்ன்றதுக்காக அதை கொண்டு வர மாட்டார். அது யோசிப்பார் அவர். ஆனா கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில பொருட்களுடைய விலைவாசியை வந்து ஏற்றி தானே ஆக வேண்டி இருக்கு சார். அது மறுக்க முடியாது இல்லையா? ஏற்றாம இருந்தா அப்படின்னா பொருளாதார ரீதியா தமிழ்நாடு வந்து ரொம்பவே பின்தங்கும் இல்லையா? இல்லை, இப்போ நீங்கள் டாஸ்மாக் விலையேற்றீங்க, யாரும் குறை சொல்ல மாட்டாங்களே. இப்போ அது 10 ரூபா ஏற்றுறீங்க, 20 ரூபா ஏற்றுறீங்கன்னா யாரும் குறை சொல்ல மாட்டாங்களே. இப்போ நீங்கள் கனிம வள கொள்ளையை கட்டுப்படுத்தலாம்ல. அதில் லட்சக்கணக்கான கோடி அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வரி வருமானம் வராமல் போயிடுதுல்ல, அதை கட்டுப்படுத்தலாம்ல. அது ஏன் கட்டுப்படுத்தலை? அதே மாதிரி டாஸ்மாகில் அவுட் ஆஃப் பில்லில் போகிற சரக்குகளை அதை கட்டுப்படுத்தலாம்ல. அதை கட்டுப்படுத்தினீங்கன்னா இந்த விலைவாசி ஏற்றத்தை நீங்கள் கொடுக்க தேவையில்லையே. நீங்கள் தான் 221வது வாக்குறுதியாக கொடுத்தீங்க. என்னன்னு பாருங்கள். மின்சார கட்டணத்தை உயர்த்த மாட்டோம், மாதம் ஒரு முறை மின் கட்டணம் 6000 ரூபா வருஷத்துக்கு மிச்சமாகும்னு சொன்னீங்க.
231வது வாக்குறுதியாக என்ன கொடுத்துக்கிறீங்கன்னா 20,000 மெகாவாட்டு காற்றாலை மின்சாரத்தை அதிகப்படுத்தி உற்பத்தி செய்து மின் கட்டணத்தை குறைப்போம் சொல்லிக்கிறீங்க. எங்கே குறைச்சிங்க? அப்போது கூட்டியாச்சு. நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி தானே. 487வது வாக்குறுதியாக கொடுத்தீங்க, சொத்து வரியை உயர்த்த மாட்டோம்னு. இன்னைக்கு சொத்து வரி எத்தனை தடவை உயர்த்தியாச்சு? இப்போ இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவீங்க? ரேஷனில் என்னென்ன கொடுப்பேன்னு சொன்னீங்க, முதல்ல அதை சொல்லுங்கள். விவசாய மாநாடுன்னு போடுறீங்களே, ரேஷனில் பனை வெல்லம் கொடுப்போம், கருப்பட்டி கொடுப்போம், அதேமாதிரி நீராபானம் வழங்கப்படும், அப்புறம் 3 LED பல்பு கொடுக்கப்படும், அப்புறம் தோரம்பருப்பு மட்டும் கொடுக்குறோம், உளுத்தம்பருப்பும் கொடுக்கப்படும். இதெல்லாம் சொன்னீங்களா இல்லையா? சர்க்கரை 1 கிலோ கூட கொடுக்கப்படும் சொன்னீங்க. இது எதையுமே நிறைவேற்றலையே. அப்படியே பச்சை பொய்யை அப்படியே சொல்லிட்டு அப்படியே முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிற மாதிரி மறைச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? ரேஷனில் நீங்கள் சொன்ன அந்த 7-8 பொருட்கள் எக்ஸ்ட்ரா சொன்னீங்க, ஒன்று கூட கொடுக்கலையே. கொடுத்துருந்த 1000 ரூபாய் புரியுதா சார் இந்த மாதிரியான விஷயங்கள் இவர்கள் சொல்லி இதை செயல்படுத்தாம இருக்காங்க அப்படின்னு? அதாவது கடைக்கோடி மக்களுக்கும் புரியுதா? இப்போ நீங்கள் சொல்லுதான் முக்கியம். பெரும்பாலான ஊடகங்கள் புரியாத மாதிரி இருக்கிறாங்க. இதை வெளியவே கொண்டு வருதில்லை. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இப்போ இந்த திருத்தணிலேருந்து வராங்களா, அங்கே பாமரனை ஒருத்தனை வெட்டுறான் 3 பேர் சேர்ந்து, ஆனால் அது விவாத பொருளாக வராது. அதிமுக கூட்டணி பலமாக இருக்குதா பலவீனமாக இருக்குதா? திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்குதா இல்லையா? இதுதான் விவாதமா இருக்கு. இதுதான் மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கப்படுது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மக்கள் எதை புரிஞ்சுறாங்க தெரியுமா? தாம் பாதிக்கப்பட்டது மக்களுக்கு தெரியும், அதை வெளியே சொல்லல, ஆனால் தாம் பாதிக்கப்பட்டது தெரியும் மக்களுக்கு. அதனால தான் 178வது கூட்டம் திருத்தணியில், திருவள்ளூர் மாவட்டத்தில் நேற்று எடப்பாடியார் வந்து கூட்டம் பார்த்தீங்களா? அவர் பெரிய ஆளுமை மிக்க தலைவர்னு நம்ம சொல்ல முடியாது, கவர்ச்சிகரமான தலைவர்னு சொல்ல முடியாது, அவர் குடும்ப பின்னணி உள்ள தலைவர்னு சொல்ல முடியாது, அவங்க அப்பாவோ அம்மாவோ எம்எல்ஏவோ எம்பியோ முதலமைச்சராவோ இருந்தது கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு தலைவரை பார்க்கறதுக்கு எப்படி லட்சக்கணக்கான மக்கள் திரடுறாங்க சாதாரணமா? சொல்லுங்க. இந்த ஒரு 90 நாள் இல்லை 120 நாள் எடுத்துக்கோங்க, 3 மாசத்துல 4 மாசம் தான். இந்த 4 மாசத்துல கிட்டத்தட்ட 178 கூட்டங்கள் 178 கூட்டங்கள் நடந்த இடத்துலையும் ஆயிரக்கணக்கான மக்கள் திறந்து நிற்கிறாங்கன்னா அப்போ அந்த மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்களா இல்லையா இதை? அப்போ அது தேர்தல் நேரத்தில் அதை பிரதிபலிப்பாங்களா இல்லையா? இது கண்டிப்பா தேர்தல் நேரத்தில் பிரதிபலிக்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். 2026 அதாவது திமுக செய்த மக்களுக்கு செய்த பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்றாம இருந்தது குறித்தும், மக்களை வஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து திமுக ஆட்சியில நிறைவேறுது நடக்குது அப்படின்றது குறித்தும் பல்வேறு விவரங்களை எங்களோட பயிர் நம்பிக்கை. நன்றி.